இதுதான் மனச்சான்று. ஒரு பெரியவருக்கு அமெரிக்காவில் ஏற்பட்ட அனுபவம் இது. அவர் சார் எம். விஸ்வேஸ்வரய்யா. அவர் ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தார். சிகாகோ நகரில் ஒரு ஓட்டலில் தங்கியிருந்தார். இன்னும் சில நாட்களில் அவர் இந்தியாவுக்கு திரும்ப போகிறார். அதற்குள் அங்கே அவருக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு கடையில் அந்த பொருளை செய்ய சொல்லி அதற்கு பிறகு வாங்கி கொண்டு வர வேண்டும். அதற்காக சிகாகோ நகரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போனார் அவர். எனக்கு இது மாதிரி ஒரு பொருள் தேவை, அதை நீங்கள் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஓ, அதை செய்து தர முடியுமே என்றார் அந்த கடையின் உரிமையாளர். ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அன்றைக்கு சாயந்தரம் வந்து பொருளை வாங்கி கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டார். அவர் சொன்ன நாளுக்கு அடுத்த நாள்தான் அவர் இந்தியாவுக்கு புறப்பட வேண்டியிருந்தது. அந்த விவரத்தையும் இவர் அந்த கடைக்காரரிடம் சொல்லிவிட்டார். அந்த பொருளுக்கு $8 விலை என்ற விவரத்தையும் கடைக்காரர் சொன்னார். நீங்கள் செய்து கொடுக்கிற பொருள் எனக்கு திருப்தியாகவும் இருந்து அதை குறிப்பிட்ட நாளிலேயும் கொடுத்து விட்டீர்கள் என்றால் மேற்கொண்டு $1 சேர்த்து கொடுக்கிறேன் என்றும் சொன்னார். அதன் பிறகு வந்துவிட்டார். கடைக்காரர் சொன்ன அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அன்றைக்கு சாயந்தரம் இவர் அந்த கடைக்கு போனார். இவர் போன நேரத்தில் அந்த கடைக்காரர் அங்கே இல்லை, எங்கேயோ வெளியே போயிருந்தார். இருந்தாலும் இவர் செய்ய சொல்லியிருந்த பொருள் தயாராக இருந்தது. அங்கே இருந்தவர்கள் இதை எடுத்து இவரிடம் கொடுத்தார்கள். இவர் வாங்கி பார்த்தார். மனசுக்கு திருப்தியாக இருந்தது. உடனே அந்த கடை பணியாளர்களிடம் இவர் $8 கொடுத்தார். அதன் பிறகு அதிகப்படியாக $1 கொடுத்தார். ஏனென்றால் இவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று கடைக்காரர் நினைத்து விடக்கூடாதல்லவா. அதனால் இவர் அந்த பொருளை வாங்கி கொண்டு திரும்பி வந்துவிட்டார். கடைக்காரர் வியந்து போய் விஸ்வேஸ்வரய்யா தங்கியிருந்த விலாசத்தை கண்டுபிடித்து வந்து சேர்ந்தார். விஸ்வேஸ்வரய்யாவுக்கு ஆச்சரியம். என்னங்க என்று விசாரித்தார். ஐயா, எங்கள் கடையில் நீங்கள் அதிகப்படியாக $1 கொடுத்து விட்டு வந்துட்டீங்க. அதை திருப்பி கொடுத்து விட்டு போகத்தான் வந்தேன். உங்கள் விலாசத்தை கொடுக்காமல் வந்துட்டீங்க. அதனால தான் பல இடங்களில் தேடி அலைந்து கடைசியாக இந்த இடத்த கண்டுபிடிச்சேன் என்றார். இதுக்காக ஏங்க இவ்வளவு சிரமப்பட்டீங்க? சாதாரணமாக எல்லா வியாபாரிகளும் செய்கிற மாதிரி $1 நீங்களே ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? நீங்கள் சம்மதிக்கலைன்னாலும் நான் உங்களுக்கு வாக்களித்த தொகைதானே அது என்றார் விஸ்வேஸ்வரய்யா. அப்படி இல்லை, அந்த பணத்தை நான் சம்பாதிக்கவில்லை, அதனால் அதை வாங்கி கொள்ள எனக்கு உரிமை இல்லை என்றார் அவர். உண்மைதான், இருந்தாலும் நீங்கள் ஏன் அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது? அந்த கடைக்காரர் தன் நெற்றியை தொட்டு போனார். நான் அப்படி செஞ்சேன்னா என்னோட மன அமைதி குறைஞ்சிடும். இதுதான் மனச்சான்று என்பதோ? இன்றைக்கு எவ்வளவு பேரிடம் இது இருக்கிறது யோசித்து பாருங்கள். இந்த கால வியாபாரம் எல்லாம் வேற மாதிரி. ஒருத்தர் விமானம் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பயிற்சி எடுத்துக்கொண்டார். முதல் நாள் தனியாக விமானம் ஓட்டப் போகிறார். அதற்கு முன்னதாக ஒரு பாராஷூட் வாங்கி கொள்ள விரும்பினார். உயரத்தில் பறக்கும்போது ஏதாவது ஆபத்து என்றால் உடனே இந்த பாராஷூட்டோடு கீழே குதித்து விடலாம். அப்படி குதிக்கும்போது அதில் உள்ள ஒரு பட்டனை தட்டினால் அது குடை மாதிரி விரிந்து கொள்ளும். அதை பற்றி கொண்டே கீழே வந்து இறங்கி கொள்ளலாம். ஆகவே அவர் பாராஷூட் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு போனார். ஒரு நல்ல பாராஷூட் கொடுங்க என்றார். கடைக்காரர் எடுத்து கொடுத்தார். இவர் அதை வாங்கி இப்படியும் அப்படியும் நன்றாக திருப்பி பார்த்தார். அதன் பிறகு அந்த கடைக்காரர் பார்த்து கேட்டார், சார், இதை நான் வாங்கப் போகிறேன், நல்லா பார்த்து கொடுங்க. ஏன்னா ஒரு கால் நான் மேலே இருந்து குதிக்கும்போது நான் பட்டனை தட்டும் சமயத்தில் இது விரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த கடைக்காரர் உடனே சொன்னார், சார், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அப்படி நீங்கள் குதிக்கிறப்போ அந்த பாராசூட் சரியாக விரியலைன்னா உடனே திரும்பி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே என்கிட்ட மாற்றிக்கிட்டு போங்க.